வணக்கம். மக்களுக்கு அதிர்ச்சி. செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் மீண்டும் உயர்வா? ஆல்ரெடி ஏறினதெல்லாம் பத்தாதா, இன்னுமா ஏற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரி. செல்ஃபோன் ரீசார்ஜ் கட்டணத்தை மீண்டும் உயர்த்த போகிறதா அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026-27 நிதியாண்டில் செல்ஃபோன் ரீசார்ஜ் கட்டணம் 20% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிக்கை வெளியீடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தாறுமாறாக 2 மடங்கு நம்ம ரீசார்ஜ் கட்டணம் உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் இந்த ஒரு அறிவிப்பு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கொஷின் எழுவது. நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சேவைகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா குரல் அழைப்பு, அதாவது வாய்ஸ் கால் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நெட் சேவை பயன்பாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அபரிதமாக வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. கடந்த 2017 முதல் 2025 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் குரல் அழைப்பு, அதாவது இந்த வாய்ஸ் கால் இருக்கு இல்லையா, அந்த பயன்பாடு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 12.6% என்ற அளவிலும், டேட்டா யூசேஜ் பண்ணுறாங்கல்ல அது பார்த்திங்கன்னா 37% என்ற அளவிலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கு. சராசரியாக ஒரு சந்தாதாரர் தனது மொபைலில் தினமும் 3 மணி நேரத்திற்கு மேலாக செலவிடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம மொபைலில் தானே மூழ்கி கிடக்கிறோம். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் புதிய நிறுவனங்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா கட்டணங்களை குறைக்கும் போட்டி இருந்தது. ஆனால் தற்போது புது போட்டியாளர்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தற்போது கரண்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டணத்தை நிர்ணயிப்பதில் வலுவான அதிகாரத்தை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னணி நிதி சேவை நிறுவனமான ICICI செக்யூரிட்டிஸ் வெளியிட்டிருக்கிற இந்த சமீபத்திய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்போன் கட்டண உயர்வு குறித்த முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையின்படி வரும் 2026 மற்றும் 27 நிதியாண்டில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் அவங்களுடைய தங்கள் செல்போன் கட்டணங்களை சுமார் 20% வரை உயர்த்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக 2026 நிதியாண்டில் 2ஆம் காலகட்டத்தில் கட்டண உயர்வு இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அது 2027 நிதியாண்டுக்குள் தள்ளி போகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 2% என்ற அளவில் தொடர்ந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தொலைத்தொடர்பு துறையின் ஒட்டுமொத்த சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் 2025 முதல் 2030 வரை 9.8% அந்த விகிதத்தில் அதிகரித்து 2030 4277 பில்லியனை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை கூறுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் பிக்சட் ஃப்ராண்ட்பேட் சேவைகளுடைய வருவாய் ஆண்டுக்கு 15.4% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பார்த்தி ஏர்டெல் ஆகிய நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்டார்லிங்க்ஸ் போன்ற செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேவைகளால் பார்த்தீங்கன்னா செல்போன் சேவை துறையில் பெரிய இடையூறுகள் இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லி இவ்வளோ தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இவங்க கடைசி கட்டமாக சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 2025 to 2027 இந்த காலகட்டத்துக்குள்ள இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சர்வீஸோடைய பிரைஸ் இன்னும் 20% அதிகரிக்க கூடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணிப்பு. அது ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த பெரிய நிறுவனங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறதுக்கே பக்குன்னு இருக்குது. ஏற்கனவே 1க்கு 2 மடங்கு ஏற்றி வச்சிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 20% இதில் அமௌண்ட்டை ஏற்றினா என்ன ஆகுங்கிறது கண்டிப்பாக கணிக்கவே முடியல. ஏன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா மொபைல் கம்பெனிகளுக்குள்ள போட்டிகள் இருந்தது, நீயா நானாங்கிற மாதிரி போட்டிகள் இருந்தது. ஆனால் இப்போ அந்த போட்டிகள் இல்லை அப்படிங்கும்போது இவங்க நிர்ணயிக்கிறது தான் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கட்டணங்களை 10 முதல் 12% வரை உயர்த்துறதுக்கு டெலிகாம் நிறுவனங்கள் திட்டமிட்டு இருக்கிறதுனால தகவல் வெளியாகிருக்கு. முன்னதாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச டேட்டா ப்ளஸ் கால் திட்டங்களை 249 நம்ம சர்வீஸ் பெற்றுக்கொண்டு இருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாருமே எவ்வளோக்கு 249 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா ப்ளஸ் கால் திட்டங்களை 249 இருந்து இப்போ 299 ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் உயர்த்திருக்கு. இந்நிலையில் மீண்டும் நிறுவனங்கள் கட்டண உயர்வை அறிவித்தால் குறைஞ்சபட்ச ரீசார்ஜ் திட்டங்களுடைய விலையே 40 வரை உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி.